மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி. 50,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு சேலரிடு எம்ப்ளாயி 37 வயசில் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டை ரீச் பண்ணியிருக்கிறார். எப்படி அவரால் இந்த கார்பஸை ரீச் பண்ண முடிஞ்சது? அவரோட சம்பளம் 50,000, அவரோட எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் 19,000 ரூபா. 2011 ஸ்டார்ட் பண்ண எஸ்ஐபி இப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட் ஓவரால் அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கோடி ரூபாவை கிராஸ் பண்ணியிருக்கு. நமக்கு வர இன்கம்மை பொறுத்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு பண்ணுறோம், பட் ஆனால் ஏதோ ஒரு கரெக்ஷன் வரும்போது எக்ஸிட் ஆயிடும். பட் ஆனால் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கமாடிட்டி அதாவது கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈவன் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், குளோபல் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.